தூத்துக்குடியில் மழை விட்டு 18 நாட்கள் ஆகியும் சில பகுதிகளில் மழைநீர் வடியாததால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாத சூழல் என்பது இருக்கிறது? அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 17, 18 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கானது மாவட்டம் முழுவதும் பல இடங்கள்ல வடிந்து இயல்பு நிலைக்கு வந்த போதும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல தாழ்வான இடங்கள்ல வெள்ள நீரானது இன்னும் தேங்கி குளம்போலே தேங்கிய நிலையிலே இருக்கிறது. அதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா மாதா நகர், ஜோதிபாஸ் நகர், விவேகானந்தா நகர், சோட்டையந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. பல குடியிருப்புகளுக்குள்ள வீடுகளுக்குள்ளேயும் இந்த மழை நீரானது ஏற்கனவே தேங்கிய மழை நீரானது இன்னும் வடியாத நிலையிலே இருக்கிறது. அந்த குறிப்பா ஜோதிபாஸ் நகர்ல வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருந்ததுனால அந்த பகுதி மக்கள் இன்னும் வீடுகளுக்குள்ள சமையல் செய்ய முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 நாட்கள் அந்த பகுதியில தேங்கின மழை நீர் வடியாததுனால நீரினுடைய நிறம் பச்சை நிறமா மாறி துர்நாற்றம் வீசுது. அந்த பகுதியில தொற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதா நகர் பகுதியில, காமராஜர் நகர் பகுதியில இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோவில், சந்தனமாரியம்மன் கோவில், இந்த கோவில்கள் முழுவதும் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறதுனால மார்கழி மாதத்துக்கு உண்டான பூஜை அதிகாலை 4 மணிக்கு ஒரு மாதம் முழுவதும் வைப்பாங்க. அந்த பூஜை என்பது வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாப்பிள்ளை பஞ்சாயத்து நிர்வாக சார்பில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இருந்தாலும் தண்ணீரானது வடிந்த பாடில்லை. அரசு இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும், கூடுதலான மின் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பாலா, நன்றி முரளி கணேஷ். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.